வெல்கம் டு யூரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கைனமெட்டிக்ஸ் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷனில் உள்ள கான்செப்ட்டு, அதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸு, அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸு, அதை நம்ம டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக ப்ரொஜெக்டைல் மோஷன்லேருந்து கேட்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோர்லேருந்து பர்டிகுலர் ஆங்கிளோட ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். வித் சம் ஆங்கிள், இன்க்ளைன்டு ஆங்கிளோட ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணால் அதோட மோஷன் தான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி போய் ஒரு பேரபோலிக் பார்த்தா கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. இங்கேருந்து நம்ம இது இப்படி த்ரோ பண்ணுறதுக்கு we should give some initial velocity u. இந்த வெலாசிட்டியை ஹரிசாண்டலில் ஒரு சம் தீட்டா ஆங்கிளோட நம்ம த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணோம்னா அது இந்த மாதிரி பாத்தில் போய் கவர் பண்ணது. இதை தான் நம்ம ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் இன்னும் நம்ம என்னென்னலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஒரு கோஆர்டினேட்டில் பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம், பொசிஷனில் எடுத்துக்கிறது. இதை வந்து ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கிளில் இதுக்கு நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும், இந்த பாயிண்டில் இருக்கலாம், இந்த பாயிண்டில் இருக்கலாம், மேக்ஸிமம் ஹைட் இங்கே ரீச் பண்ணும், இந்த பாயிண்டில் வரும், இந்த பாயிண்டில் வரும், ஃபைனலாக இங்கே வந்து சேர்ந்துடும். இதோட மோஷனை நம்ம எப்பயுமே 2 டைமென்ஷன்லாம் சொல்ல முடியும். எப்படின்னா இதில் 2 டைமென்ஷன்லேயும் வேரியன்ஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு வேரியன்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒரு வேரியன்ஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் பாயிண்ட் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் போயிருக்கும் போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸில் இங்கேருந்து இதுக்கு ப்ரொஜெக்ஷன் வச்சிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. அப்போ ஒயில் இவ்வளோ ஒரு மூமெண்ட்டு, எக்ஸில் ஒரு மூமெண்ட்டு, அப்போ 2 ஆக்சிஸில் மூமெண்ட் இருக்குது. அப்போ இது 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ப்ரொஜெக்டைல் மோஷனுங்கிறது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன். ஆர்எல்ஸ் இது என்ன சொல்லுவோம், ஒரு பிளேனில் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். 2 டைமென்ஷனில் மூவ் ஆயிடுச்சுனாலே இது வந்து மோஷன் இன் பிளேன் இல்லைங்களா. ஒரு பிளேனில் மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். சரி, இது இப்படி போகும்போது இதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சில் ஒய் ஆக்சில் ரெண்டுலேயுமே மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சில் எப்படி போய்கிட்டு இருக்குது, இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது. இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, இங்கேருந்து அடுத்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அடுத்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, திரும்ப டுவர்ட்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சில் டுவர்ட்ஸ் இந்த பாயிண்ட் வரையுமே எக்ஸ் ஆக்சில் அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒய் ஆக்சில் பாருங்கள், ஹைட்டு கூட்டிகிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்டில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு போயிடுச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட்டு. இங்கே போனால் என்ன ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸ் வந்து டவுன்வேர்டு வருது டியூ டு ஆசோலேஷன், டியூ டு கிராவிட்டினால டவுன்வேர்டு மூவ் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய அப்வேர்டு ஒய் வந்து இங்கே டவுன்வேர்டு ஆயிடுச்சு. இங்கேயும் டவுன்வேர்டு வந்துக்கிட்டு இருக்குது கீழே அப் டு இந்த பாயிண்ட்டு. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து திரும்ப ஹிட் ஆகிடுது, ஸ்டேஷனரி ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ இதோட இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகிட்டே இருக்கனால 2 டைரெக்ஷன்லேயும் அதோட வெலாசிட்டியை நம்மளால் ரிசால்வ் பண்ணி சொல்ல முடியும். சரி, இந்த பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம u வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம். இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸில் அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாகவும் ஒய் ஆக்சிஸில் அதோட வெர்டிக்கல் காம்போனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணலாம். இங்கே தீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீட்டா இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் தீட்டா எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா இந்த ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், காஸ் காம்போனண்ட்டாக சொல்லலாம். இது வந்து u காஸ் தீட்டா. இந்த வெலாசிட்டியை யூன்னு நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை அதோட 2 காம்போனண்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனண்ட் u காஸ் தீட்டா, இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனண்ட்டு u சைன் தீட்டாவை இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா இது என்னது, இதுதான் u காஸ் தீட்டா, இது வந்து u சைன் தீட்டா. இது வந்து இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே. சரி, இந்த 2 வெலாசிட்டி இருக்குது, 2 டைமென்ஷனில் இந்த மோஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்துட்டு ரெண்டுலேயுமே எக்ஸ் ஆக்சில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் அதோட வெலாசிட்டி நம்ம சொல்லிட்டோம், ux. எக்ஸ் ஆக்சிஸில் கூடிய இனிஷியல் வெலாசிட்டி என்ன, u காஸ் தீட்டா. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டியின் ஒய் ஆக்சிஸ் uy என்ன இருக்கும், u சைன் தீட்டா. ஓகே, வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு. அடுத்து ஆசலரேஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆசலரேஷன், நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து மட்டும் த்ரோ பண்ண தான் செய்கிறோம். அப்போ த்ரோ பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அதை சேஞ்ச் பண்ண போகிறதே இல்லை. சரி, இதில் ஒரு ஆக்சிலரேட்டட் மோஷனே கிடையாது. நம்ம ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி கூட த்ரோ பண்ணிட்டோம். த்ரோ பண்ணதுக்கப்புறம் அது ஏரில் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன்
இட்ஸ் வெலாசிட்டி த்ரூ அவுட் மோஷன் ஃபுல்லாகவே அது u cos தீட்டாவாக இருக்கும். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அதை ஸ்பீடப் பண்ணவோ அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணவோ எந்த ஃபேக்டரும் இல்லை. அப்போ ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஆனால் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இது வந்து மேலே போய் திரும்ப கீழே வருது. ஒய் ஆக்சிஸில் உள்ள மூவ்மெண்ட் எல்லாமே இங்கேருந்து இங்கே போகிற வரையும் ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போய் மேக்ஸிமம் ஹைட்டில் 0 ஆகும். எதனால்? இட் இஸ் த்ரோன் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. அப்போ கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் அது மூவ் ஆகிறதுனால அதோட வெலாசிட்டி வந்து எவ்ரி மொமெண்ட் வந்து 9.8 மீட்டர்/செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே வந்து அதோட மினிமம் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0 இருக்கும். அதுக்கப்புறம் அது வெலாசிட்டி கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா டுவர்ட்ஸ் எர்த்து வருது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் g டைம்ஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் இதில் இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் இன் ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு? g எப்படி இருக்கும்? இங்கேருந்து அப் டு மேக்ஸிமம் பாயிண்ட் போகிற வரையும் -g இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். மேக்ஸிமம் பாயிண்ட்லேருந்து திரும்ப கீழே வரும்போது +g இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போச்சுன்னா மைனஸ்னு எடுத்துக்கிட்டு இதில் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜியாக இருக்க போகுது. ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்குது. இப்போ இதில் வச்சு கன்க்ளூஷன்ஸ் சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷனே இல்லை அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பார்ட்டிகளோட மோஷன் ப்ரொஜெக்டட் பார்ட்டிகளோட மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மோஷன் எப்படி இருக்குது? அதோட வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. சேஞ்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது? இங்கே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், இங்கே மினிமமாக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இங்கே மோஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே மோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒரு ஆக்சலரேட்டட் மோஷனாக இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு கிராஃபை ட்ரா பண்ண முடியும். அந்த கிராஃப் எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு விடி கிராஃப் போகிறோம்னு வைங்க. கிராஃப் அகெயின்ஸ்ட் வெலாசிட்டி இன்ட்டு டைமை இங்கேயும் பண்ணுறோம். கிராஃபு வெலாசிட்டி அகெயின்ஸ்ட் டைம். இந்த மோஷன் எப்படி சொல்ல முடியும்? வெலாசிட்டியில் சேஞ்சே இல்லை. u cos தீட்டா பாருங்கள், இங்கேயும் u cos தீட்டா, இந்த பாயிண்டில் u cos தீட்டா, இங்கேயும் u cos தீட்டா. த்ரூ அவுட் த மோஷன் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியை நம்ம இப்படி பிளாட் பண்ணோம்னா எப்படி வரும்? நமக்கு ஒரு பேரலல் லைன் டு எக்ஸ் ஆக்சிஸ் டைமுக்கு பேரலாக இருக்கும். ஏன்னா எந்த சேஞ்சுமே இல்லை, வெலாசிட்டியில் சேஞ்சுமே இல்லை, ஒரு பிளாட் கர்வாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், பிளாட் லைனாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக. ஆனால் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இந்த வெலாசிட்டி எப்படி இருக்குது? நம்ம இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். இனிஷியலாக வெலாசிட்டி கொடுத்தோம்னா ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டியில் இருக்குது. இந்த வெலாசிட்டிலேருந்து போக போக என்ன ஆகுது? டிராஸ்டிக்காக 9.8 மீட்டர்/செகண்ட். அப்போ டிராஸ்டிக்காக யூனிஃபார்மாக வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். வெலாசிட்டி யூனிஃபார்மாக குறைஞ்சிட்டே போகும். அட் மேக்ஸிமம் ஹைட்டில் இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும் 0வாக இருக்கும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருந்துகிட்டு இருக்குது, வெர்டிக்கல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற பொசிஷனில் அது 0 லைனே டச் பண்ணிடும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சிட்டே போய் 0 டச் பண்ணிடும். 0 டச் பண்ணிச்சுன்னா இது இந்த பொசிஷன் கிராஃபில் கொடுத்துருக்கோம். 0க்கு அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் டவுனு, அது கிரவுண்டை ரீச் பண்ணுற வரையும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இட் வில் ஹாவ் இட்ஸ் மேக்ஸிமம் வெர்டிக்கல் வெலாசிட்டி வென் இட் ரீச்சஸ் த கிரவுண்ட். இந்த மொமெண்ட்டில் அதோட வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்போ திரும்ப அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த கிராஃப் வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள மூமெண்ட்டுக்கு ஒரு கிராஃப் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் உள்ள ஒரு மூமெண்ட்டுக்கு ஒரு கிராஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஐடியா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாஸை எப்படி மீனிங்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டெரைவ் பண்ணிடுவோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன், ஒரு ஆப்ஜெக்டை வித் சம் ஆங்கிள் நம்ம த்ரோ பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் இப்படி போய் இதை கம்ப்ளீட் பண்ணுது. இந்த ஆங்கிள் என்ன இருக்குது? தீட்டா இருக்குது. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி u. இந்த u வந்து நம்ம அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டை பிரித்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன இருக்கும்? u cos தீட்டாவாக இருக்கும். இதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி இந்த பாயிண்டில் u sin தீட்டாவாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்ணுறோம். வெலாசிட்டி வெக்டார் ரிசால்வ் பண்ணால் இப்படி தான் நம்ம பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட்டு இப்படி மல்டிபிள் பொசிஷனில் ரீச் பண்ணி இந்த மேக்ஸிமம் பொசிஷன் ரீச் பண்ண போது திரும்ப அதே மாதிரி கீழே வரப்போகுது. சரி, இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னா நம்ம இதுதான் ஃப்ளைட், இந்த ப்ரொஜெக்டட் ஆப்ஜெக்ட் தான் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது? அதான் டோட்டல் டைம். ஸ்டார்டிங் பொசிஷனில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதே கிரவுண்டை எப்போ ஹிட் பண்ணுதோ அதுக்கு தேவையான டோட்டல் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதோட மோஷன் பார்த்தீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ் ஆக்சில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது? எக்ஸ் ஆக்சில் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, திரும்ப முடிக்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ நெட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா மேலெலாம் போய் வந்தாலும் எக்ஸ் ஆக்சில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை.
அது ஸ்டார்டிங் பொசிஷனும் இனிஷியல் பொசிஷனும் இங்கே ஆரிஜினாக தான் இருக்குது. இங்கேருந்து எடுத்தோம்னா இங்கேருந்து போகுது, திரும்ப வந்து இங்கேயே வந்துடுது. அப்போ இந்த 2 பொசிஷனுக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. அதாவது ஒயில் மெஷர் பண்ணோம்னா இதோட ப்ரொஜெக்ஷன். ஆனால் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் ஹைட்டில் ஒரு வேரியன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. சரியா? அப்போ ஹைட்டில் இன்க்ரீஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இது ஒய் ஆக்சிஸில் இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை மெஷர் பண்ணோம்னா அது ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸில் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை எப்படி டெரைவ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் செக்மெண்ட்டுக்கு இங்கேருந்து இங்கே வரையும் போகிறதுக்கு என்ன டைம்னு பார்க்கலாம். அந்த டைம்னா திரும்ப மீதி இந்த டைமை சேம் டைமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அப்போர்டு த்ரோன் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்துருப்போம். வெர்டிக்கலி த்ரோன் ஆப்ஜெக்ட், வெர்டிக்கலி அப்போர்டு த்ரோ பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து போய் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும், மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணோன்னே அதோட வெலாசிட்டி வந்து மொமெண்ட்ரி ரெஸ்ட்டில் இருக்கும், திரும்ப டவுன் கீழே விழுகும். அப்படி திரும்ப டவுன் கீழே விழுகும் போது இது இங்கேருந்து போகிறதுக்கு என்ன டி டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து கீழே வரதுக்கும் டி டைம் தான் எடுக்கும். இது எதனால் அப்படின்னா மேலே போகும்போது அதோட ஆக்ஸலரேஷன் வந்து -gயாக இருக்கும், அதோட வெலாசிட்டி -g டைம்ஸு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திரும்ப கீழே வரும்போது அதோட வெலாசிட்டி +g டைம்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேம் ஆக்ஸலரேஷன் இருக்கிறனால அந்த டைமும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டி இருக்கும். கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட்டில் பார்த்தோம்னா இங்கே v வெலாசிட்டி இருந்தால் இங்கே v வெலாசிட்டி தான் இருக்கும். இந்த ஹைட்டில் பார்த்தோம்னா இங்கே v வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா இங்கே v வெலாசிட்டி தான் இருக்கும். ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி அப்போடு போய் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ண என்ன டைம் எடுத்துச்சுக்கோ அதே டைம் தான் மேக்ஸிமம் ஹைட்டில் இருந்து ஃப்ளோருக்கு வரதுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் ஆஃப் த ஹைட்டு போகிறதுக்கு என்ன டைம் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி டைமும் இந்த மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வர டைமும் சேமாக இருக்கும். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ். இங்கே வந்து uy நமக்கு என்னென்னு தெரியும், வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் வந்து u sin θ இது இருக்குது. திரும்ப ஆக்ஸலரேஷன் என்ன இருக்குதுன்னு சொன்னோம், ஆக்ஸலரேஷன் இங்கேருந்து இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் போகிறதுக்கு -g இருக்கும். இந்த மேக்ஸிமம் பாயிண்டில் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது இதோட ஃபைனல் வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம். இது ஸ்டார்டிங் பொசிஷன், இது எண்டிங் பொசிஷன் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சே திஸ் இஸ் பாயிண்ட் A, பாயிண்ட் B. ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன மோஷன் எடுத்துக்கிறோம், ஏலேருந்து B வரையும் போகிறது மட்டும் எடுத்துக்கிறோம். இது சின்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து B வரையும் போகிறதுக்கு இந்த பாயிண்ட்டு தான் ஃபைனல் பாயிண்ட்டு. இந்த ஃபைனல் பாயிண்ட்டில் ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஐ ரைட் Vy வந்து 0. ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது அதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். சரி, இதை வச்சுக்கிட்டு நமக்கு நோன் ஈக்குவேஷன் v = u + at தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். vங்கிறது வந்து 0 ஆயிடுது. u இனிஷியல் வெலாசிட்டி தான் என்னது, u sin θ. ஏக்கு பதிலாக -g to t. tக்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், u sin θ /gன்னு வரும். இது வந்து இங்கேருந்து போகிறதுக்கான டைமு. அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஸ்மால் டி டைம் எடுத்துக்கிச்சுன்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கும் ஸ்மால் டி டைம் தான் எடுக்கும். அப்போ இது 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் டியாக இருக்கும். அப்போ 2u sin θ /g அப்படிங்கிறது என்னது, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் 2u sin θ /g. இதே ஒய் ஆக்சிஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலாவும் டெரைவ் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்து த்ரோ பண்ணோம்னா இது என்ன ஹைட்டு போகும், மேக்ஸிமம் இந்த ஹைட் எவ்வளோ ஹைட்டு ரீச் பண்ணும், ஒய் ஆக்சிஸில் மெஷர் பண்ணோம்னா என்ன ஹைட்டு ரீச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதே ஒய் ஆக்சிஸில் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி A to Bக்கான மூவ்மெண்ட்டு. ஒய் ஆக்சிஸில் அதோட வெலாசிட்டி என்ன இருக்குது, வெர்டிக்கல் வெலாசிட்டி. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது அப்படின்னா u sin θ. ஆக்ஸலரேஷன் என்ன சொன்னோம், -g சொன்னோம். ஃபைனல் வெலாசிட்டி when it reaches the maximum height வந்து 0 சொன்னோம். போன தடவை v = u + at ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதில் பாருங்கள் v² = u² + 2as டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக ஹைட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த v² தான் என்ன ஆயிடுச்சு, 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். யூக்கு பதிலாக u sin θ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u² sin² θன்னு வரும். 2 இருக்குது, a வந்து -g ஆகுது. அப்போ -2g. இந்த எஸ்ங்கிறது தான் என்னது, ஹைட்டில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு கேபிட்டல் ஹெச்சில் போட்டுக்கிறேன். அப்போ கேபிட்டல் ஹெச்சுக்கு நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி வரும், h = u² sin² θ /2gன்னு வரும். இது மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. அடுத்து ரேஞ்சு எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஹைட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒய் ஆக்சிஸில் உள்ள மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்கிறோம்.
இல்லையா. ஒய் ஆக்சிஸில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அதுதான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் இதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரையும் உள்ள கேப்பு. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்கிறோம், ஹரிசாண்டல் ரேஞ்சு. ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்சது இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டடி பண்ணி தான் பண்ண முடியும். எங்கேருந்து எங்கே வரையும் போன ரெண்டுமே A to B வச்சு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் டைமுக்கு மட்டும் திரும்ப B to Cயை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ A to Cக்கு உள்ள மோஷனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுக்குறது. அப்போ யூன்னு காமன் வெலாசிட்டி கொடுத்தோம்னா அதை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டி வந்து u cos தீட்டான்னு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆசலேஷன் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஆசலேஷன் நம்ம கொடுக்குறது இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான். ஆனால் ஒய் ஆக்சில் என்ன ஆகுது, அது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக மேலே போகுது, கிராவிட்டிக்கு டுவோர்ட்ஸ் கிரவுண்டு வரனால -g + g இருக்குது. ஆனால் இங்கே ஆசலரேஷனுக்கு வேலையே இல்லை. எக்ஸ் ஆக்சில் இட் இஸ் 0. நோ ஒன் இஸ் தேர் டு சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. அதில் சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்லை. ஓகே, இதை வச்சுக்கிட்டு s is equal to ut plus half at². இந்த எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ எக்ஸ் ஆக்சில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால் இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யூங்கிறது u cos தீட்டா நமக்கு தெரியும், இங்கே இருக்குது ux. இந்த t வந்து டைம் பீரியடுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. டோட்டல் டைம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்ன டைம் தேவை அப்படின்னு பார்க்கணும். அப்போ டோட்டல் டைம் கேபிட்டல் Tக்கான ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 2u sin தீட்டா பை g. இது ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ என்னவா இருக்குது, 0 t² இருக்கும். அப்போ 0னா அந்த டேர்மே 0 ஆக போது நம்ம விட்டுடலாம். அப்போ 2u² எழுதிக்கலாம். திரும்ப என்ன இருக்குது, 2 sin தீட்டா cos தீட்டா பை g இருக்குது. 2 sin தீட்டா cos தீட்டாங்கிறது என்னது, sin 2 தீட்டா. அப்போ u² sin 2 தீட்டா பை g அப்படிங்கிறது ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து ட்ராஜெக்டரிக்கு எப்படி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரினா ஃபஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். சாதாரண ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இது மேத்தமெட்டிக்கலாக இதோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்கிறோம், y = mx + c அதாவது. இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். அப்போ y வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸோட சேஞ்சில் y எப்படி வேரி ஆகுது, ஒய்யோட வேல்யூ இல்லை, இஃப் y வந்து 0 1 2 3 4 5 வச்சுட்டோம்னா எக்ஸ் எப்படி வேரி ஆகுது, இல்லை எக்ஸோட வேல்யூ பொறுத்து y எப்படி வேரி ஆகுது. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள ரிலேஷன்ஸை அரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா வச்சு அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா, பேரபோலாவாக இருக்கா, சர்க்கிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்போ y = எக்ஸை வச்சு எழுதுறது இல்லை x² வச்சு எழுதுறது, அந்த மாதிரி நம்ம இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு பேரபோலிக் பாத்தில் போகுது, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். இந்த ப்ரொஜெக்டரோட மோஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நான் எழுதுகிறேன். நமக்கு என்ன தெரியும், ut + half at² நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இதில் இருந்துக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ரேஞ்சுன்னு எழுதுறோம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரேஞ்சுன்னு போட்டுக்கலாம். எனி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். x = இதில் உள்ள இனிஷியல் வெலாசிட்டி என்ன, u cos தீட்டா இன்ட்டு அதுக்கான டைமு ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆசலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம், 0 t² இருக்கும். இதுவே ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும், அதே ஃபார்முலாவில் ut + half at²க்கு ஒய் ஆக்சிஸ் எழுதுறேன். ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்தால் ஹெச்னு எடுத்துக்கலாம். எனி ஹைட்டுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஒய்ன்னு எழுதிக்கிறோம். ஒய் வந்து u sin தீட்டா t, இது வந்து -g ஆயிருமா. அப்போ ஆஃப் இன்ட்டு -g t². சரிங்க, இதில் வந்து x = u cos தீட்டா t மட்டும் வரும். அடுத்த டேர்ம் 0 ஆயிடுது. t = ரீஅரேஞ்ச் பண்ணால் u cos தீட்டாவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு x/u cos தீட்டான்னு வருது. இந்த t வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y = u sin தீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு t வேல்யூக்கு வந்து என்ன பண்ணுறேன், x/u cos தீட்டா மைனஸ் ஆஃப் g t² பதிலாக x² u² cos² தீட்டா வரும். இந்த u கட் பண்ணிக்கலாம். sin தீட்டா பை cos தீட்டா என்ன ஆயிரும், tan ஆயிரும். அப்போ
இது வந்து எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் ஆஃப் இன்ட்டு அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் gx ஸ்கொயர்ட் பை u ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நமக்கு வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து ஒரு பேரபோலான்னு. ஏன்னா இங்கே y ஈக்குவல் டு சம் டேர்மு மைனஸ் வித் சம் கான்ஸ்டன்ட்டோட எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் இது பேரபோலா எப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இது. ஸோ நமக்கு y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரனால நம்ம பேரபோலா எப்படி இருக்குது, இப்படி இருக்குது பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல். இப்போ பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா. இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு தெரியுது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு இந்த ரிலேஷனை இன்னும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். நமக்கு முக்கியமான கொஷின்ஸில் கேட்குற மாதிரி எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இதுதான் நோன் ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுற பாருங்கள், ரேஞ்சை வச்சு நமக்கு இன்னொரு ரிலேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி சில டைம்ஸ் நியூமரிக்கல்ஸ் கேட்குறாங்க. ஆஃப் இன்ட்டு gx ஸ்கொயர்ட் நான் பை u ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா நான் இன்ட்டு சைன் தீட்டா பை சைன் தீட்டா பண்ணுறேன். இதை ரேஞ்சை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக சைன் தீட்டா பை சைன் தீட்டா பண்ணால் நமக்கு நெட்டாக வேல்யூ மாறாது. இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இது வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா அப்படியே இருக்குது மைனஸ் gx ஸ்கொயர்ட் பை 2 gx ஸ்கொயர்ட். இந்த சைன் தீட்டா இதிலேருந்து ஒரு காஸ் தீட்டா இல்லை, அதை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். x tan theta minus of gx squared by u squared கூட ஓகே u squared cos theta இன்ட்டு ஒரு sin theta இருக்குது. மேலே வந்து sin theta மட்டும் இருக்குது. இந்த ஒரு சைனையும் ஒரு காசையும் டேனாக மாற்றிடும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் இங்கே gx ஸ்கொயர்ட் இருக்கும். சைன் காசை வந்து ஒரு டேன் தீட்டாவை மாற்றிடும். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, u ஸ்கொயர்டு, இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 2 சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. இதை நம்ம திரும்ப எப்படி மாற்றிக்கலாம், டேன் தீட்டா மைனஸ் gx ஸ்கொயர்டு 1 இன்ட்டு gx ஸ்கொயர்டு டேன் தீட்டா பை u ஸ்கொயர்ட் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம என்ன எழுதலாம், சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். இப்போ இது என்னென்னு பாருங்கள், u ஸ்கொயர்ட் சைன் 2 தீட்டா பை ஜியை மட்டும் எடுத்துக்கலாம். u ஸ்கொயர்ட் சைன் 2 தீட்டா பை ஜி, இதை மட்டும் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆரால் ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டேன் தீட்டா டிவைடட் பை ஆர். ஆரோட ரெசிப்ரோக்கலாக இருக்கா, u ஸ்கொயர் 2 தீட்டா பை ஜிங்கிறது வந்து ஆறு, இங்கே g பை u ஸ்கொயர் சைன் 2 தீட்டான்னு இருக்குது. இப்போ ஆர் வந்து டினாமினேட்டில் வரும், ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஓகே, இதில் வந்து காமனாக எதை அவுட் எடுக்கலாம், எக்ஸ் டேன் தீட்டா அவுட் எடுக்கலாம். எக்ஸ் டேன் தீட்டா அவுட் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, 1 இருக்கும். மைனஸ் இங்கே எக்ஸ் டேன் தீட்டா எடுத்துட்டோம், அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும், எக்ஸ் பை ஆர்ன்னு இருக்கும். இது ஒரு ஒய்க்கான நியூ ரிலேஷன். இந்த ரிலேஷனை நமக்கு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா டைரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண வசதியாக இருக்கும் இந்த ஈக்குவேஷனோட. இந்த ரிலேஷன் மாதிரியே நம்ம ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்னொரு ரிலேஷனை அரைவ் பண்ணலாம். ரிலேஷன் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இது ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு ப்ரொஜெக்டல் மோஷன் நம்ம ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது தீட்டா புக்கில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. தீட்டாக்கும் 90 மைனஸ் தீட்டாக்கும் ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு. இதை நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஞ்சோட ஃபார்முலா ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம் தெரிஞ்சிடும், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிளில் நம்ம செர்டன் ஆங்கிளில் ஒரு ப்ரொஜெக்டில் வந்து த்ரோ பண்ணுறோம். அந்த ப்ரொஜெக்டில் வந்து இப்படி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட் திஸ் பி சம் இல்லை ஒரு சின்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணலாம். ஒரு 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறோம். 30 டிகிரியில் த்ரோ பண்ணும்போது இந்த மாதிரி போச்சு அப்படின்னா, இதுவே 60 டிகிரியில் த்ரோ பண்ணும்போது அதே ரேஞ்சை அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறது எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஹைட்டு போயிட்டு இங்கேயே வந்து முடியும். இந்த ரெண்டு மோஷனுமே எப்படி இருக்குமோ அதோட ரேஞ்சு
வந்து சேமாக இருக்கும். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்கிறோம். தீட்டா வந்து 30 டிகிரின்னு எடுத்துகிட்டோம். 90 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது 60 டிகிரி ஆகுமா? இது 30 டிகிரின்னு வச்சிட்டோம்னா 90 மைனஸ் 30 டிகிரி தட் இஸ் 30 டிகிரி 60 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இதே மாதிரி 45 அண்ட் 45 இருக்கும் 90 மைனஸ்ன்னு போட்டோம்னா. எக்ஸ்கியூஸ். ஸோ ஒரு 50 டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னா அது 40 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். 90 மைனஸ் 50 40 இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்ச் ஈக்குவலாக இருந்தாலும் இதுக்கான ஹைட்ஸ் எப்படி இருக்குது? வேறு வேறு ஹைட்டாக இருக்குது. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெட் திஸ் பி ஹைட் H1. ஆனால் இதுலேயே அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணாலும் அதோட ஹைட்டு ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி ஹைட் என்னவாக இருக்குது? ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இது வந்து H2 ஹைட்டாக இருக்கும். இந்த ஹைட்டுக்கு என்ன ரிலேஷன்ஸு, ரேஞ்சு கூட என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஜென்ரலாக எடுத்துக்கலாம்னா இதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது வரக்கூடிய பெரிய ஆங்கிள் எப்படி எடுக்கலாம்? 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு தீட்டாவுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டை வச்சு நம்ம பண்ணலாம். இது வந்து 90 மைனஸ் தீட்டா. இதில் என்ன ஹைட்டு அப்படிங்கிற பாருங்கள். இந்த ஹைட் வந்து H1 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு H1க்கு வந்து ஹைட்டுக்கான ஃபார்முலா U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2G. இப்போ U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2G. இந்த ஹைட் 2க்குள்ள என்ன மாறுது? ஆங்கிள் மட்டும் தான் மாறுது. H2 ஈக்குவல் டு U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்னது 90 மைனஸ் தீட்டா. இங்கே 30ன்னு எடுத்தோம்னா 90 மைனஸ் 30 60 டிகிரிக்கு இது எடுக்கிறோம். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ 90 மைனஸ் தீட்டா இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது பை 2G. மீதியெல்லாம் காமன் சேம் வெலாசிட்டி. என்ன இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோமோ அதே இனிஷியல் வெலாசிட்டி தான் கொடுக்குறோம். ஆங்கிள் மட்டும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக சூஸ் பண்ணுறோம். இதை நான் U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2G H1 எழுதிக்கலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா U சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் போயிடுது. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 2G H1 வரும். ரூட் ஆஃப் 2G H1 வரும். அதே மாதிரி இங்கே பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பாருங்கள். H2 ஈக்குவல் டு U ஸ்கொயர் சைன் 90 மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு 2G. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். U ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2G H2ன்னு வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? U காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2G H2ன்னு வரும். இந்த ரெண்டு ஹைட் வேல்யூஸை நம்ம ரேஞ்சு கூட எப்படி கார்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா R ஈக்குவல் டு U ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை G. இதை நான் எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்? சைன் 2 தீட்டாவை 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். 2 U சைன் தீட்டா U காஸ் தீட்டா பை Gன்னு எழுதுறேன். எப்படி பாருங்கள்? U இன்ட்டு U ஸ்கொயர் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் சைன் 2 தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பிரித்து வைக்கிறேன். ஏன்னா நமக்கு U சைன் தீட்டா U காஸ் தீட்டாக்கான வேல்யூஸ் இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். U சைன் தீட்டாக்கு இந்த வேல்யூவும் U காஸ் தீட்டாக்கான வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? 2 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2G H1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் U காஸ் தீட்டாவோட வேல்யூ 2G H2 டிவைடட் பை G இருக்குது. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இருக்குது. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 வந்து 2வாக எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் G இன்ட்டு ரூட் ஆஃப் G Gயாக எழுதிக்கலாம். இன்ட்டு ரூட் ஆஃப் H1 ரூட் ஆஃப் H2 அப்போ ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். H1 H2 டிவைடட் பை G. G கட் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? R இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் H1 H2 அப்படிங்கிறது இந்த புது ரிலேஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு ரேஞ்சு கூட உள்ள ரிலேஷன். R இஸ் ஈக்குவல் டு 4 H1 H2. H1 H2ங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கான ரெஸ்பெக்டிவ் ஹைட்ஸ், மேக்ஸிமம் ஹைட்டு. இந்த தீட்டாவில் H1 ஹைட்னா 90 மைனஸ் தீட்டாவில் அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் என்ன ஹைட்டு H2 அதை ரேஞ்சு கூட ரிலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு புது ஃபார்முலா இருக்குது. ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இன்னொரு ரிலேஷன் அரைவ் பண்ணுவோம். அது வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ரேஞ்சுக்கும் உள்ள ரிலேஷன். ரிலேஷன் பிட்வீன் ஹைட்டு அண்டு ரேஞ்சு. இது எப்படி பண்ணலாம்? நமக்கு மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா தெரியும். U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2G. இதே மாதிரி ஆருக்கு என்னது? U ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை G. இப்போ H பை R ரேஷியோ எடுக்கலாம். H அப்படியே எழுதிக்கிறேன். U ஸ்கொயர் இதை வந்து சைன் தீட்டான்னு பிரித்து எழுதிக்கிறேன். ரெண்டு சைன் தீட்டாவை பை 2G டிவைடட் பை R.
அப்போ டிவைடட் பை ஆரை வந்து ஆரோட ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டினாமினேட்டர் மேலே போகும் இல்லையா? அப்போ 6 டிவைடட் பை 6 இதோட ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதோட ரெசிப்ரோக்கில் g பை u ஸ்கொயர்ட் sin 2 தீட்டாவை 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் சிமிலர் டேர்ம்ஸ்லாம் கட் ஆகும்னு பாருங்கள். ஒரு sin தீட்டா கட் ஆகுது. u ஸ்கொயர்ட் கட் ஆயிரும். இந்த g கட் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே sin தீட்டா இருக்குது, இந்த காஸ் தீட்டா இருக்குது. இந்த sin தீட்டா காஸ் தீட்டாவை ரெண்டையும் நம்ம சேர்த்து எப்படி எழுதலாம்? h by r equal to sin by cos வந்து நமக்கு tan தீட்டாவாயிருது. டினாமினேட்டரில் 2 2 இருக்குது, தட் இஸ் 4. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? h is equal to அப்படின்னா r இந்த பக்கம் வருது, r by 4 tan தீட்டா. இந்த ரிசல்ட் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய முக்கியமான ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். இதை வந்து நிறையா இன்ஃபர் பண்ண முடியும். என்னென்னலாம் இன்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணலாம். h is equal to r by 4 tan தீட்டா வருது. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா sin 2 தீட்டாவில் இந்த ரேஞ்சுக்கு என்னென்னு லிஸ்ட் பண்ணிடுறேன். இன்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு தீட்டா வந்து 45 டிகிரியாக இருந்தால் தான் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது எப்படி? நமக்கு ஃபார்முலா தெரியும். r equal to u ஸ்கொயர் sin 2 தீட்டா. அதெல்லாம் புக்கில் இருக்குது டேரெக்டாக. r equal to sin 2 தீட்டா பேஜ். அப்போ சைனுக்கான வேல்யூ வந்து எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? 90 டிகிரிக்கு தான் அதோட வேல்யூ 1. 90 டிகிரி இருக்குன்னா 2 இன்ட்டு தீட்டா. 45 இருந்தால் தான் 2 இன்ட்டு 45 90 டிகிரி ஆகும். இதோட வேல்யூ வந்து r என்னவாயிரும்? u ஸ்கொயர் பை g ஆயிரும். அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஆகும். இப்போ நம்ம பார்த்த ரிசல்ட்டில் என்ன ரிசல்ட் பண்ணோம்? h is equal to r by 4 tan தீட்டான்னு ஒரு ரிசல்ட் சொன்னோம். இந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? r வந்து இது மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா அது என்னது? தீட்டா வந்து 45 டிகிரியாக இருக்குது. தீட்டா 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். tan 45 டிகிரி என்னவாயிரும்? 1 ஆயிரும். அப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ஹைட் வந்து என்னவாக இருக்கும்? tan தீட்டா 1 ஆயிடுச்சுன்னா r by 4 இருக்கும். ரேஞ்சில் 1/4 இருக்கும். r வந்து மேக்ஸிமமாக இருக்குது, ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா அதோட ஹைட் அட்டைன்டு, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு எப்படி இருக்கும்? 1/4 ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். இது எப்படி? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸு 4 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ இருக்கும்? 1 மீட்டர் இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்சை ரீச் பண்ணும்போது இஃப் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருந்துச்சு, மேக்ஸிமம் ரேஞ்சை ரீச் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் இருந்தால் இது 1 இருக்கும். ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட் வந்து ரேஞ்சில் 1/4 இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஹைட் பொசிஷனில் மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா ஆங்கிள் மஸ்ட் பி 90 டிகிரியாக இருக்கணும். இது எப்படி நான் சொல்கிறேன்? மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். h equal to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இந்த sin ஸ்கொயர் தீட்டாங்கிறது sin தீட்டா இன்ட்டு sin தீட்டா. sin தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். அப்போ 90 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் அது போகக்கூடிய ஹைட் வந்து மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும். அப்போ 90 டிகிரினா எப்படி இருக்கும்? ப்ரொஜெக்டில் இப்படி எரியுறது எல்லாமே சம் ஆங்கிளோட. 90 டிகிரிங்கிறது இட் இஸ் த்ரோன் வெர்டிக்கலி. இப்படியே போய் இதே லைன்லேயே கீழே விழுகிறது. த்ரோன் வெர்டிக்கலி இதே பாயிண்டில் போயிட்டு அதே பாயிண்டில் கீழே விழுகிறது. 90 டிகிரி. 90 டிகிரியில் தான் அது மேக்ஸிமம் ஹைட்டு போகும். அதோட கம்மியானது எல்லாத்துலேயுமே அதோட கம்மியான ஹைட்டு தான் போகும். எப்படி ரேஞ்ச் வந்து 45 டிகிரியில் மேக்ஸிமம் இருக்குதோ அதே மாதிரி ஹைட் வந்து 90 டிகிரியில் தான் மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். ஓகே, இன்னொன்று நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா 4th பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். அட் மேக்ஸிமம் ஹைட்டு பொசிஷனில் வெலாசிட்டி 0ன்னு நினைக்கிறோம். இது வந்து தப்பு. இங்கேருந்து இப்படியே போய்கிட்டே இருக்குது, ஸ்லோவாகிடுது, இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் ப்ரொஜெக்டில் இருக்கும்போது இதோட வெலாசிட்டி 0 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் வெலாசிட்டி 0ன்னு சொல்ல? எக்ஸ் ஆக்சிஸில் அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது. u cos தீட்டா அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எல்லா பாயிண்ட்லையுமே இருந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் கண்டிப்பாக u cos தீட்டா அப்படிங்கிற ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எது தான் 0 ஆகுது? வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் குறைஞ்சிக்கிட்டே போய் நம்ம u sin தீட்டா எழுதுறோம் இல்லையா, வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் இங்கேருந்து இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கே 0 ஆகுது, வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 ஆகுது. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இங்கே மேக்ஸிமமாக இருக்கும்.
அப்போ இந்த பாயிண்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும்தான் 0, காமனாக வெலாசிட்டி 0ன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்னது, வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும்தான் மேக்ஸிமம் ஹைட் பாயிண்டில் 0வாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக கம்பைண்டாக இட் வில் ஹாவ் சம் மினிமம் வெலாசிட்டி. ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், u cos தீட்டாவாக இருக்கும். இது வந்து த்ரூ அவுட் த மோஷன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணது திரும்ப கிரவுண்டுக்கு வர்ற வரையும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் 3வது பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா when θ = 90 டிகிரி ஹைட் வந்து எப்படி இருக்கும், இதோட மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணோம். இந்த மாதிரி இது வந்து வெர்டிக்கலி அப்வர்டு மோஷன். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுங்கிறது 90 டிகிரியில் த்ரோ பண்ணுறது, இப்படி த்ரோ பண்ணுறது. இப்போ தான் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். இதே பொசிஷனில் போய்ட்டு அதே பொசிஷனில் கீழே வர சொல்லணும். இந்த மாதிரி போயிட்டு வரும்போது தான் அதோட ஹைட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் நமக்கு தெரியுது. இது வந்து வெர்டிக்கலி அப்வர்டு மோஷன். இந்த மோஷனுக்கு தான் டைம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ப்ரொஜெக்டல் மோஷனை பொறுத்தவரை இந்த வெர்டிக்கலி அப்வர்டு மோஷன் அதுக்கு தான் டைம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ரேஞ்ச் எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இங்கேயே வந்து விழுந்துருது. எக்ஸ் ஆக்சில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை, ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து விழுந்துருது. தட் இஸ் ரேஞ்ச் வந்து மினிமமாக இருக்கும். மினிமம் இன் த சென்ஸ் 0வாக இருக்கும். ஹைட்டு மேக்ஸிமமாக இருக்கும் போது வெர்டிக்கலி அப்வர்டு மோஷனில் டைம் மேக்ஸிமம், ஹைட் அண்ட் மேக்ஸிமம். ஆனால் ரேஞ்ச் வந்து மினிமம், இட் வில் பி 0வாக இருக்கும். ஓகே, இந்த ரிசல்ட்லாம் நம்ம ரிலேஷன்லேருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி ப்ரொஜெக்டல் மோஷனில் உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.